ஆன்லைனில் வந்து நம்ம வீட்டுக்கு தேவையான சில பொருட்கள்லாம் வந்து என்ன ப்ரைஸில் இருக்குதுன்னு செக் பண்ணிவிட்டு இன்றைக்கி டைரெக்டாக அங்கே போய் வாங்க போகிறோம். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். மார்னிங் வந்து ஒரு விசிட் போய் ஷாப்புக்கு போகலான்னு போனோம். அப்போ பார்த்திங்கன்னா க்ளோஸில் இருந்தது. ஸோ வீட்டுக்கு வந்துட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு போகலாம் அப்படின்ட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. லஞ்செல்லாம் சாப்பிட்டு போகலான்ட்டு. அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு என்னென்ன பொருள்லாம் தீர்ந்துருக்கோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா ரீஃபில் பண்ணிகிட்ருக்கேன். செக் பண்ணி பார்த்துட்டு அப்போ தான் பார்த்திங்கன்னா இதெல்லாம் ஃப்ரீயாக இருக்கும்போதே உடனே பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா ஒரு டக்குன்னு ஏதோ ஒன்று பண்ணும்போது நம்ம வந்து அப்போ இல்லையேன்ட்டு அப்போ வந்து ரீஃபில் பண்ணிக்கிட்டு இருக்க வேண்டியது இல்லை. டக்குன்னு டீ போடணும்னு தோணுச்சுன்னா உடனே நம்ம டீ போட்டுக்கலாம். ஸோ அந்த மாதிரி எனக்கு தேயிலை நாட்டு சக்கரை எல்லாம் தீர்ந்துருந்தது. ஸோ அதை ரீஃபில் பண்ணிவிட்டு கரெக்டாக அடிக்கடி எடுக்கிற பொருளெல்லாம் நான் வந்து ஸ்டவ்வுக்கு மேலே நேராகவே வச்சுருவேன். அப்புறம் வந்து லன்ச்சு ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். மார்னிங் வந்து ஷாப் போயிட்டு வந்தோம். பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு வெளியே போயிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து சின்ன சின்ன வேலைகள் இருந்தது. ஸோ அதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு லன்ச்சு செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்றைக்கி லன்ச்சுக்கு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ரைஸ் வந்து ஊற வச்சுட்டேன். அதுக்கப்புறம் வந்து பொட்டேட்டோ ஃப்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு பொட்டேட்டோ வந்து கட் பண்ணிகிட்ருக்கேன். வத்த குழம்பு வந்து ஏற்கனவே வச்சுருந்தேன். ஸோ வந்து இன்றைக்கி வத்த குழம்பு, பொட்டேட்டோ ஃப்ரை, ரைஸ் இதுதான் வந்து இன்றைக்குரிய லன்ச்சு. பொட்டேட்டோ ஃப்ரை வந்து பண்ணுறதுக்கு ஆயில் ஊற்றிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பொட்டேட்டோ இருக்கு இல்லையா, அதெல்லாம் அதில் போட்டுட்டு கொஞ்சம் வந்து ஃப்ரை பண்ணணும். ஸோ அந்த சைடு அந்த இது ஃப்ரை ஆகிட்டுருக்க கேப்பில் வந்து இன்றைக்கி கொஞ்சம் வெளியே போக வேண்டியது இருக்கிறனால குக்கர்லேயே ரைஸ் வச்சிடலாம் அப்படின்னு குக்கர்லேயே நான் வந்து ரைஸ் வச்சேன். நான் சாப்பிட்டுட்டு நம்ம வெளியே ஷாப்பிங் போகணும் இல்லையா, அதனால். ஸோ இந்த பக்கம் பார்த்திங்கன்னா பொட்டேட்டோ வந்து ஃப்ரை ஆகிட்டு இருந்தது. அந்த பக்கம் வந்து குக்கரில் ரைஸ் வச்சுட்டேன். பொட்டேட்டோ வந்து நல்லா கொஞ்சம் கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். அது கிறிஸ்பி ஆனதுக்கப்புறம் வந்து நம்ம அந்த ஆயில் வச்சுருக்கோம் இல்லையா, எக்ஸஸாக இருக்கிற ஆயில் வந்து ஒரு கிண்ணத்தில் வந்து எடுத்துக்கலாம், ஃபில்டர் பண்ணிக்கலாம். வடிகட்டி மீதி இருக்கிற அந்த பொட்டேட்டோ மட்டும் எடுத்துக்கலாம். இதில் வந்து இன்னும் ஆயில் இருக்குதுன்னு நினச்சிங்க அப்படின்னா டிஷ்யூ வச்சு அந்த ஆயில் வந்து நம்ம எடுத்துக்கலாம். நம்ம காரத்துக்கு தேவையான அளவுக்கு அது சில்லி பவுடரோ இல்லை வந்து சிக்கன் மசாலாவோ போட்டு கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கலாம். நான் இது வந்து கிட்ஸுக்கு அப்படிங்கிறனால கம்மியாக மசாலா போட்டு நான் எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்தோம் அப்படின்னா நல்லா கிறிஸ்பியாக டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ மத்தியானம் லன்ச் முடிச்சுட்டு நாங்கள் வந்து ஷாப்பிங் போகிறதுக்கு கிளம்பிட்டோம். இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா எக்ஸ்ட்ரா அப்படிங்கிற ஒரு ஷாப்பிங் மால் தான் போகிறோம். ஆக்சுவலாக நம்ம வீட்டுக்கு வந்து ஒரு பிரிண்டர் தேவைப்படுது. பசங்களுக்கு வந்து நிறையா பிரிண்ட் அவுட் எடுக்க வேண்டியது இருக்குது. ஸோ அதை வந்து ஹஸ்பண்ட் வெளியே வந்ததுக்கப்புறம் அவங்கள்ட்ட கொடுத்து எடுத்துகிட்டு வர மாதிரி இருக்குது. ஸோ வீட்டில் வந்து ஒரு சின்னதாக ஒரு பிரிண்டர் வாங்கிட்டோம் அப்படின்னா பசங்களுக்கு தேவையான ஒர்க் ஷீட்டெல்லாம் அதிலே பிரிண்ட் எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு பிரிண்டர் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி போகிறது வந்து எக்ஸ்ட்ரா. இங்கே பார்த்திங்கன்னா பிரிண்டர் மட்டும் இல்லை, வீட்டுக்கு தேவையான டெலிவிஷன்லேருந்து, மொபைல் ஃபோன்லேருந்து, அப்புறம் வந்து அவன், ஏர் ஃப்ரையரு, நம்ம ஏசி, அப்புறம் வந்து அயன் பாக்ஸ்லேருந்து நிறைய இருந்தது, நிறைய வச்சுருந்தாங்க. ஆக்சுவலாக நான் வந்து அப்படியே ஒன்று ஒன்றா பார்த்துட்டு நம்ம வீட்டுக்கு தேவையானது வந்து இப்போதைக்கு பிரிண்டரு, அப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நம்மளும் வந்து ஒரு அவன் வாங்கலாம். எனக்கு கேக் அந்த மாதிரி இதெல்லாம் செய்ய தெரியாது. ஸோ அது பழகிட்டு நம்மளும் அவன் வாங்கலாம். அதுக்கப்புறம் வந்து இது வாங்கணும், நம்ம ஹேர் ட்ரையரு, அந்த கர்ல் பண்ணுறது அதெல்லாம் இருக்குது பார்த்திங்களா, அது வாங்கணும்னு நினச்சிருக்கேன். ஸோ இதுங்களை மட்டும் வாங்கலாம். இந்த பிரிண்டர் தான் ஆக்சுவலாக நம்ம வந்து செலக்ட் பண்ணது. இதில் வந்து ஜெராக்ஸ் எடுத்துக்கலாம், ஸ்கேன் பண்ணிக்கலாம், பிரிண்ட் பண்ணிக்கலாம், மூணுமே பண்ணிக்கலாம். ஆனால் இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம வந்து இதை யூஸ் பண்ணிவிட்டு ஊருக்கு எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா அங்கே ஏர்போர்ட்டில் தூக்கி போடுறாங்க பார்த்திங்களா லக்கேஜ் எல்லாம், அதுலேயே உடஞ்சிடும். ஏன்னா இது எவ்வளோ பெருசு வெயிட்டாக இருக்கிறதுனால. ஸோ அதனால் யோசித்தேன், ஸோ இது ஊருக்கு கொண்டு போக முடியுமா அப்படின்னா கொண்டு போக முடியாது. ஸோ நம்ம ஊருக்கு கொண்டு போகிறதுக்கு ஏற்றபடி வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு சரி லேப்டாப்பும் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து பிரிண்டர் வாங்கிக்கலாம், கான்ஃபிகரேஷன் எல்லாம் பண்ணி அப்படின்ட்டு நாங்கள் வந்தாச்சு. அப்படியே சும்மா அங்கே போய் ஒரு ரவுண்டு போய் பார்த்தேன், என்ன ப்ரைஸில் என்னென்ன ரேஞ்சில் டிவிலாம் இருக்குது, என்னென்ன திங்ஸ் வச்சுருக்காங்க அப்படின்ட்டு. எல்லாமே பார்த்திங்கன்னா இப்போ உள்ள டெக்னாலஜிக்கு ஏற்றபடி கொஞ்சம் டிசைனாகவும் கிடச்சிது. ஃபாரின்லேருந்து வாங்கிட்டு வந்து ஒரு ப்ராடக்ட் எப்படி இருக்கும் அதுக்கு வந்து எக்ஸாம்பிள் இந்த ஷாப்பு. அப்புறம் நாங்கள் வெளியே வந்தாச்சு. அப்புறம் வந்து நாங்கள் கோபார் போனோம். இது பார்த்திங்கன்னா பார்க்கிங் மீட்டர். ஆக்சுவலாக
இதை வந்து நம்ம பார்க் பண்ணிவிட்டு இங்கே வந்து பார்க்கிங்க்கு வந்து நம்ம பே பண்ணணும் ஒரு நாளைக்கு 2 ஹவர்ஸ்க்குன்னு. பட் அப்போ பார்த்திங்கன்னா பார்க்கிங் வந்து ஃப்ரீயாக போட்டிருந்தாங்க. ஸோ ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. அப்புறம் வந்து கோபார் மால்குள்ளே நாங்கள் ஏன் வந்திருக்கோம் அப்படின்னா, நான் வந்து வீடியோ எடுக்கிறதுக்குரிய ட்ரைபேட் வந்து ஊர்லேயே வச்சுட்டு வந்துட்டேன். ஸோ ட்ரைபேட் இல்லாமல் சும்மா அங்கங்கே வச்சு தான் எடுத்துகிட்டு இருந்தேன் வீடியோ. ஸோ ஒரு ட்ரைபேட் வாங்கலாம் அப்படின்ட்டு தான் வந்து இங்கே வந்தோம். இங்கே பார்த்திங்கன்னா இருந்தது என்னோடய ஹைட்டுக்கு ஏற்றபடி வாங்கலாம் அப்படின்ட்டு போய் கேட்டோம் நாங்கள் ப்ரைஸு. அங்கே பார்த்திங்கன்னா எடுத்ததுமே வந்து 120 ரியால் அப்படின்னு சொன்னாங்க. 120 ரியால் அப்படின்ட்டு நான் வந்து அதை வந்து பார்கெயின் பண்ணி 60 ரியாலுக்கு கேட்டேன். ஆக்சுவலாக வந்து 120லேருந்து நான் 60 வந்து 60 ரியால்னால் தாங்க எடுத்துக்கிறோம் அப்படின்னோம். அவங்க ஃபஸ்ட்டு ஒத்துக்கல. சரி எங்களுக்கு வேண்டான்ட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். அப்போ அவங்களே கூப்பிட்டு 70 ரியாலுக்கு வாங்கிக்கிறீங்களான்னு கேட்டாங்க. ஸோ 120 சொன்னதை நான் 70 சொன்னேன். 70க்கு வாங்கினேன். அப்போ பாருங்கள், அப்போ இதோட ஒரிஜினல் ப்ரைஸ் தான் என்னன்னு தெரியல, எவ்வளோ லாபம் வச்சுருக்காங்கன்னு. லோக்கல் மார்க்கெட்டில் இது ஒரு பெனிஃபிட்டு, நம்ம வந்து இந்த மாதிரி கம்மி பண்ணி கேட்டு வாங்கிக்கலாம். ஸோ 120 ரியால் இருந்த ட்ரைபேடை 70 ரியாலுக்கு வாங்கினது எனக்கு ரொம்பவே ஹாப்பி ஆயிடுச்சு. அதே ஹாப்பியோட அங்கே பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஃபிலிப்பினோ ஷாப் இருந்தது. அங்கே வந்து பசங்களுக்கு வந்து சும்மா ஒரு சாண்ட்விச், ப்ரெட்டு சாண்ட்விச் மாதிரி ஒரு ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு அப்படியே நாங்கள் அங்கேருந்து மூவ் ஆயாச்சு. கோபார் மால் வந்து வர்றது வந்து இந்த மாதிரி மொபைல் கேஸு, அப்புறம் வந்து ஸ்க்ரீன் கார்டு, அப்படி வந்து ஸோ 120 ரியால் ட்ரைபேடை 70 ரியாலுக்கு வாங்கினது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஸோ அந்த ஹாப்பியோடவே நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். அப்படியே லிஃப்ட்டில் இறங்கி கீழே வந்துட்டு பசங்களும் ஜாலியாக விளாண்டுட்டே வந்தாங்க. அன்னைக்குரிய ஷாப்பிங் வந்து எங்களுக்கு முடிஞ்சது. இது வந்து ஒரு வீக்கெண்டு தான், சாட்டர்டே வந்து நாங்கள் வெளியே போயிருந்தோம். இது வந்து ஆஃப்டர்நூன் டைம் அப்படிங்கிறனால கரெக்டாக 1 மணி அரவுண்டு 1 to 2 o'clock இருக்கும். அந்த மாதிரி இருந்தனால கொஞ்சம் க்ரௌட் இல்லாமல் இருந்துச்சு. ஸோ நாங்களும் வாங்கிட்டு வந்துட்டோம். இப்போ ரமதான் மந்த் அப்படிங்கிறனால டைமிங் எல்லாம் எல்லா ஷாப்லேயும் சேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அப்படியே வர்ற வழியில் பார்த்திங்கன்னா நம்ம மெக்டியில் 1 ரியால் ஐஸ்கிரீம் வாங்கிட்டு சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. மறுபடியும் உங்களை நான் இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன்.